விட்டாச்சு. இதுக்கு அடுத்துதான் நம்மளுடைய ஃப்ரெஷ்ஷான புதினாவையும் நான் சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்சிருக்கிற புளிய நான் வந்து சின்ன சின்னதா நான் வந்து பிச்சு பிச்சு போட்டிருக்கேன், நல்லா வதங்கணுங்கிறதுக்காக. இதை நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் கடைசியா நான் வந்து தேங்காயும் சேர்த்துடுறேன். வந்து நான் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இதே இது நீங்க தேங்காய் துருவலா கூட நீங்க சேர்த்துக்கலாம். வதங்க அப்படியே சுருங்கி போச்சு. இதோட நான் வந்து கேஸும் ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா எப்படி அரைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா மிக்ஸி ஜார்ல நான் ஃபுல்லாவே சேர்த்துடுறேன். பல்ஸ் மோட்ல வச்சு நம்ம அரைச்சிருவோம். ஏன்னா நம்ம தேங்காய் எல்லாமே நம்ம வந்து துண்டு துண்டா தான் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்டே தண்ணி விட்டா அது நல்லா அரையாம வந்துடும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு திருப்பு 2-3 தடவை திருப்பிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு அரைச்சோம்னா நமக்கு கரெக்டான ஒரு இதுக்கு வந்துடும். இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். ரொம்ப அதிகமா நான் தண்ணி விடாம இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுல்ல மாத்திக்குவோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதுல கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்ல கருவேப்பிலை வந்து நல்ல முருகலா நமக்கு இருந்ததுன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா. 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு ரெஸ்ட் கொடுத்து.